வீட்டில் வடக்கு திசை நன்றாக இருந்தால்தான் பணம் வற்றாமல் கிடைக்கும். எப்போதும் பண பற்றாக்குறையின்றி வளமாக கிடைக்க வீட்டின் வடக்கு திசையில் இடையூறே இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த திசையில் சமையலறை, படிக்கட்டு வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் பணம் வராமல் போய்விடும். குபேரன் பார்வை விழும் அந்த பகுதியை தெளிவாக வைக்க வேண்டும். அங்கு ஏதேனும் பொருள்களால் இடையூறு வந்தாலோ அல்லது அந்த பகுதி அடைபட்டாலோ வீட்டிற்கு பணம் வருவது தடைபடும். அதைப் போலவே வீட்டின் ஈசான்யம் என்னும் வடகிழக்கு மூலை பகுதியில் வெளிச்சமும் காற்றும் நுழையும் வகையில் அமைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த திசை அதிர்ஷ்டம் தரும் திசை. இங்கு படிக்கட்டுகள் அல்லது வேறு ஏதேனும் பாரமான பொருள்களை வைக்க வேண்டாம். தென்மேற்கு மூலையில் ஒருபோதும் வாசல் வைக்காதீர்கள். வடக்குதான் குபேர திசையாகும். தென்மேற்கு திசை கன்னி மூலையாகும். கன்னி மூலையை பொறுத்தவரை பாரமான பொருள்களுக்கு ஏற்ற இடம். குபேர மூலை என்பது தெற்கும் மேற்கும் சந்திக்கும் இடமாகும். வடக்கில் இருந்து குபேரன் பார்வையிடுவார் என்பதால் கன்னி மூலை எனப்படும் தென்மேற்கு மூலையில் பீரோவை வைத்து பணத்தை புழங்குங்கள். மேலும் செல்வம் பெருகும். பணத்தை வைக்கும் பீரோவை வீட்டின் வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை பார்த்துதான் வைக்க வேண்டும். வடக்கு கிழக்கு ஆகிய திசைகளை நோக்கிய பீரோவில் நகை, பணம் ஆகியவற்றை வைக்கலாம். இதனால் அவை மேலும் மேலும் பெருகும். வடக்கு திசையில் அல்லது வடக்கை நோக்கி பீரோவை வைத்தால் பணவரவு அதிகமாக இருக்கும். உங்கள் வீடு தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கே ஒட்டி இருக்கும் வடக்கு பகுதியில் பீரோ வைக்கலாம். வடக்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை. மேற்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்த அல்லது வடக்கு பார்த்த திசையில் பீரோவை வைப்பது நல்லது. சரி, ஒருவேளை சிலரின் வீட்டில் இந்த மாதிரியான அமைப்பு இல்லை என்றால் என்ன செய்வது? இந்த மாதிரியான அமைப்பு இல்லை என்றால் வாயு மூலை, அதாவது வடமேற்கு மூலையின் அருகே சற்று தள்ளி மேற்கு பக்கமாக உள்ள சுவற்றின் அருகே கிழக்கு நோக்கியும் பீரோவை வைக்கலாம். இதனால் நம் வீட்டில் வீண் செலவுகள் குறைந்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். உங்க வீட்டில் பீரோவை மாற்றி வைத்திருந்தால் உடனே சரியான திசையில் அதை சரி செய்து விடுங்கள். இப்படி செய்வதால் நம் பிரச்சனைகள் தீரும். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற சேனலை பின்பற்றவும்.